வதின் அடிப்படைகள். GA4 என்றால் என்ன? கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 GA4 என்பது வணிகத்தின் இணையதளங்கள் மற்றும் செயலிகளின் பயனர் தொடர்புகளை அறிய உதவும் ஒரு டிஜிட்டல் அறிக்கையளிப்பு அனாலிட்டிக்ஸ் கருவி. கஸ்டம் ரிப்போர்ட் என்றால் என்ன? முன்னோக்காக வழங்கப்படும் ரிப்போர்ட்களுக்கு மாறாக உங்கள் வணிக தேவைகளுக்கேற்ப தரவுகளை வடிகட்டி புதிய ரிப்போர்ட்களை உருவாக்குவது. எதற்காக கஸ்டம் ரிப்போர்ட்ஸ்? வணிகத்திற்கேற்ப குறிப்பிட்ட மாதிரிகளை அளவிட உதவும். தரவுகளை நுணுக்கமாக புரிந்து கொண்டு முடிவுகளை எடுக்க உதவும். கஸ்டம் ரிப்போர்ட் உருவாக்குவது பரிசீலனைகள். ரிப்போர்ட்ஸ் tab. உங்கள் GA4 கணக்கில் ரிப்போர்ட்ஸ் பகுதியை திறக்கவும். லைப்ரரி ஆக்சஸ். ரிப்போர்ட்ஸ் பகுதியில் லைப்ரரி என்பதை அடையாளம் காணவும். இது கஸ்டம் ரிப்போர்ட் உருவாக்குவதற்கு அடிப்படை இடமாகும். கிரியேட் நியூ ரிப்போர்ட். லைப்ரரி பகுதியில் கிரியேட் நியூ ரிப்போர்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். டெம்ப்ளேட் செலெக்ஷன். கூகுள் வழங்கும் ரிப்போர்ட் டெம்ப்ளேட்டுகளை டெம்ப்ளேட்ஸ் அடிப்படையாக பயன்படுத்தலாம். அல்லது பிழைகளற்ற புதிய அறிக்கையை தொடங்கவும். ரிப்போர்ட் பில்டர். ரிப்போர்ட்டில் நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட தகவல்களை உள்ளிடலாம். கஸ்டமைஸ் செய்ய வேண்டிய முக்கிய அம்சங்கள். டைமென்ஷன்ஸ் அளவுகள் சோகஸ்மெலி. தரவின் வகை அல்லது தரவின் பகுப்பாய்வுகளை டைமென்ஷன்ஸ் மூலம் குறிப்பிடலாம். உதாரணமாக நகரம், சாதனம், சாளர நேரம். மெட்ரிக்ஸ் அளவீடுகள் சோகஸ்மெலி. தரவின் அளவீடு என்ன என்பதை குறிக்கிறது. உதாரணம் பயனர்கள் எண்ணிக்கை, உட்கார்ந்த நேரம். ஃபில்டர்ஸ் வடிகட்டிகள் சோகஸ்மெலி. உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட தரவுகளை மட்டும் பிரித்து பார்க்க உதவும். உதாரணம் மொபைல் யூசர்ஸ் மட்டும். விசுவலைசேஷன் காட்சி வடிவம் சோகஸ்மெலி. பார் கிராப், டேபிள் அல்லது பை சார்ட் போன்ற காட்சிகள் மூலம் அறிக்கையை பொருத்தமாக காட்டலாம். கம்பாரிசன் ஒப்பீடு சோகஸ்மெலி. புள்ளி விவரங்களை ஒரு பிரிவுடன் மற்றொரு பிரிவுடன் ஒப்பிடலாம். கஸ்டம் ரிப்போர்ட் உருவாக்க நடைமுறை. ஸ்டெப் 1 ரிப்போர்ட் டைட்டில். உங்களின் ரிப்போர்ட்டிற்கு பொருத்தமான பெயரை கொடுக்கவும். ஸ்டெப் 2 செலக்ட் டைமென்ஷன்ஸ். உங்கள் வணிகத்திற்கு தேவையான அளவுகளை டைமென்ஷன்ஸ் தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 3 சூஸ் மெட்ரிக்ஸ். உங்கள் கோளடியில் தேவையான அளவீடுகளை சேர்க்கவும். ஸ்டெப் 4 அப்ளை ஃபில்டர்ஸ். தேவையான தரவுகளை மட்டும் வடிகட்டவும். ஸ்டெப் 5 விஷுவலைஸ் டேட்டா. தரவுகளை ஒரு பொருத்தமான காட்சி வடிவத்தில் மாற்றவும். ஸ்டெப் 6 சேவ் அண்ட் பப்ளிஷ். சேவ் செய்து பப்ளிஷ் ஐ கிளிக் செய்து சேமிக்கவும். கஸ்டம் ரிப்போர்ட்ஸை மேம்படுத்தும் வழிகள். ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன். பயனர்களின் உணர்வுகளை அறிய ஒவ்வொரு தரப்பிற்கும் தனித்த ரிப்போர்ட்களை உருவாக்கவும். ரியல் டைம் ரிப்போர்ட்ஸ். நேரடி தரவுகளை ஒரு தனித்த வினாத்தாளில் காண்பிக்கவும். ட்ரெண்ட் அனாலிசிஸ். திறன் கோடுகள் மூலம் முக்கிய தரவுகளை புரிந்து கொள்ளவும். இவெண்ட் பேஸ்ட் ரிப்போர்ட்டிங். உங்கள் வலைத்தளத்தில் நிகழும் நிகழ்வுகளை இவெண்ட்ஸ் அடிப்படையாக கொண்டு ரிப்போர்ட் உருவாக்கலாம். கஸ்டம் மெட்ரிக்ஸ். உங்கள் வணிகத்திற்கு தனிப்பட்ட அளவீடுகளை மெட்ரிக்ஸ் உருவாக்கவும். கஸ்டம் ரிப்போர்ட்ஸ் நன்மைகள். அளவீடுகளின் துல்லியம். வணிக வளர்ச்சியை மையமாக கொண்டு முக்கிய தகவல்களை மட்டுமே பெறலாம். சுலபமான முடிவு எடுக்கும் திறன். தரவுகள் தெளிவாக கிடைப்பதால் விரைவான முடிவுகள் எடுக்கலாம். பிரச்சனைகளை அடையாளம் காணலாம். குறைவான தரவுகளை நோக்கி தெளிவான தீர்வுகளை உருவாக்கலாம். வணிக தரவுகளை ஒழுங்குபடுத்தல். ரிப்போர்ட்ஸ் மற்றும் டேஷ்போர்ட்ஸ் மூலம் முழுமையான தகவலை ஒருங்கிணைக்கலாம். தரவு பகுப்பாய்வு நேரம் குறைகிறது. முன் அமைப்புகளால் விறுவிறுப்பான தரவுகளை பெறலாம். கஸ்டம் ரிப்போர்ட் ஆப்ஷன்களின் அடிப்படையில் வணிக முன்னேற்றம். ரெவென்யூ அனாலிசிஸ். வணிகத்தின் வருவாயை கண்காணிக்க கஸ்டம் ரிப்போர்ட். யூசர் ரிட்டென்ஷன். பயனர்களின் பழக்கங்களை அறியவும்
தக்கவைத்துக் கொள்ளவும் உதவும். கேம்பெயின் எஃபெக்டிவ்னஸ். விளம்பர பிரசாரங்களின் விளைவுகளை அறியலாம். டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ். மொபைல், டெஸ்க்டாப் போன்ற சாதனங்களில் செயல்திறனை பகுப்பாய்வு செய்யலாம். ஜியோகிராஃபிக் ரிப்போர்ட்ஸ். உங்கள் வணிகத்தின் தரவுகளை நாடு அல்லது நகரத்தின் அடிப்படையில் காணலாம். ஃபியூச்சர் பிளானிங். எளிதாக கற்றுக்கொண்டு வணிக திட்டங்களை மேம்படுத்த உதவும். G4 கஸ்டம் ரிப்போர்ட்ஸ் உங்கள் வணிகத்திற்கேற்ப தகவல்களை அளித்து முக்கிய முடிவுகளை எடுக்க உதவும். Thank you.